பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி செய்கிற மாதிரி, ஒரு சர்வீஸை கொடுக்குற மாதிரி, ஒரு கன்செப்டை உருவாக்கி அதை சேல் பண்ணுறதுனூடாக ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டலாம். நம்மளாம் பார்க்குறோம் நிறைய நாடுகளில் இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி ஷோ டிவிகளில் நடக்குது. அது ஒரு கன்செப்ட். அதை உருவாக்குனது ஒரு நிறுவனம். அதை எந்த நாடுகளில் எந்த டிவிஎல் சேனல் ஒளிபரப்பு செய்கிறாங்களோ அவங்க இந்த நிறுவனத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. டோஸ் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேச்சு போட்டிகளை, பேச்சு பழக்கங்களை உருவாக்குற, பேச்சு பயிற்சிகளை கொடுக்குற ஒரு நிறுவனம். அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் நிறுவனம். எல்லா நாடுகளிலையும் அவங்களுக்கான கிளைகள் இருக்கிறது. இவங்களிருந்து ஒரு உறுப்பினர் அமௌண்ட் ஒன்று அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறது. பிஎன்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லா வாரமும் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு கன்செப்ட். அதுவும் அப்படித்தான் ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் உலக நாடுகளில் இருந்தெல்லாம் அதுக்கு வருமானம் பேத்திட்டே இருக்கிறது. அதே மாதிரி சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் நிறுவனம், அதுக்கும் உலக நாடுகளில் உள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உறுப்பினர்கள் எடுத்தவங்கலாம் ஒரு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கன்செப்டை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கன்செப்ட் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த கன்செப்ட் எப்படி உருவாக்கணும், என்ன கன்செப்டை உருவாக்கலாம், என்ன தேவை இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நான் ரில்வான்.